இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 35வது நாளுக்குள் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தவக்காலம் என்பது சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒரு காலம், இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு காலம். திருப்பாடல் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி. ஆம், இயேசுவை நோக்கி பார்க்க தீர்மானிக்கிறேன் என்கிற அழகான ஒரு சிந்தனையை சிந்தித்து இன்றைய பயணத்திற்கு அழகு சேர்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்கி இந்த நாள் பயணத்திற்கு வழிகாட்டியாக வருகிறார் சுல்தான்பேட் மல்டிபர்பஸ் சோசியல் சர்வீஸ் சொசைட்டி டைரக்டர் அருட்தந்தை சகாயவேந்தன் அடிகளார் அவர்கள். வாருங்கள், அவருடைய பகிர்வை கேட்டு இன்றைய பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தவக்காலம் உங்களுக்கு ஆசீர் மிகுந்த காலமாக, இறையருளை தேடுகின்ற காலமாக இருக்க வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய சிந்தனையை ஒரு பாடலுடைய வரிகளோடு அதனை கேட்டு பாடி நம்முடைய சிந்தனையை தொடங்குவோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி மலையிலிருந்து அவர்கள் சென்றார்கள். செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டார்கள். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீரோ? ஏன் இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்கள் பலர் மாண்டனர். அப்பொழுது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்பை அகற்றும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை கம்பத்தில் பொருத்தும்படி கேட்டுக்கொண்டார். அவரும் அவ்வாறே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதரும் இந்த வெண்கல பாம்பை பார்த்த பொழுது உயிர் பிழைத்தனர். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார், நான் உயர்த்தப்பட்ட பின் அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன். யார் யார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் குணமடைவார்கள், ஆறுதல் பெறுவார்கள். 20ஆம் நூற்றாண்டிலே தலை சிறந்த திரைப்படமாக கருதப்படக்கூடிய ஒன்று பென்ஹர், ஜூடா பென்ஹர். இந்த திரைப்படம் ஒரு யூத நாட்டினுடைய இளவரசரை பற்றியது. இவர்
மக்களுக்கு நேர்மையானவர். ஆனால் அதிகாரம் ரோமியர் கையில் இருந்தது. இவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர் அந்த நாட்டிற்கு கவர்னராக வருகின்றார். வந்த பொழுது அவருடைய நண்பர் எதிர்பார்த்தது தன்னுடைய நண்பன் ஜூடா என்கிற வழியாக தன்னுடைய அரசுக்கு எதிராக வருகின்ற போராளிகளை வீழ்த்தலாம் என்று நினைக்கின்றார். ஆனால் ஜூடா பென்கர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. என் நாட்டு மக்களை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்கின்றார். அதன் விளைவு அவர் சிறைபிடிக்கப்பட்டு அடிமையாக விற்கப்படுகின்றார். காலப்போக்கிலே அவருடைய சாதனை ஒரு ரோமிய படை வீரரால் அவரை தன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரோமை குடிமகனாக மாறுகிறார். ஆனால் தன் தாயையும் சகோதரியையும் தேடி வருகின்றார். அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். வந்து கடினமாக தேடுகின்றார். இறுதியில் அவர்கள் ஒரு நிலவரையிலே கைதியாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்கிறார். இறுதியில் தேடிச் சென்று அவர்களை கண்டுபிடிக்கின்றார். கண்டுபிடித்த பொழுது அவர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். தனக்கு வாழ்வு கிடைத்தாலும் ரோம அரசு தன்னுடைய குடும்பத்துக்கு செய்த அந்த துரோகத்தை நினைத்து அவர் கொதித்து எழுகிறார். இந்த அரசை நான் வீழ்த்துவேன் என்றெல்லாம் கங்கணம் கட்டி பேசுகிறார். அப்பொழுதுதான் இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் செல்கிறார்கள். இவர்கள் தொழுநோய் பிடித்தவர்களாக இருந்ததால் அவருடைய தாயும் சகோதரியும் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியில் இயேசுவை சிலுவையில் உயர்த்திய பொழுது, அங்கே அவர் சிலுவையில் தொங்கிய பொழுது, இந்த ஜூட பெண்களுடைய தாயும் சகோதரியும் அவரை உற்று பார்க்கிறார்கள். உற்று பார்த்த உடனேயே அவருடைய தொழுநோய் குணமடைகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் இயேசுவை உற்று நோக்குகிறவர்கள், இயேசுவை திரும்பி பார்க்கிறவர்கள், இயேசுவின் மேலே தன் கண்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களும், இயேசுடைய கண்கள் தன் மீது பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரே செய்தி மீட்பு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்தாலும், இயேசுவை அவர்கள் உற்று நோக்கும் பொழுது அவர்கள் வாழ்வடைகிறார்கள். சக்கேயு எப்படியாவது அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தார். குட்டையனாக இருந்ததால் கூட்டத்திலே அவரை காண முடியவில்லை. ஆனால் ஒரு மரத்தின் மீது ஏறி அவரை காண்பதற்கு காத்திருந்தார். விளைவு உங்களுக்கு தெரியும். அவருக்கு மீட்பு கிடைத்தது. அவருடைய வீட்டுக்கு மீட்பு கிடைத்தது. ஊதாரி மந்தனுடைய ஊமையிலே நாம் பார்க்கின்றோம். நான் என் தந்தையின் இல்லத்திற்கு திரும்பி செல்வேன், தந்தையிடம் சென்று நான் கடவுளுக்கு உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுவேன் என்று அவர் எப்பொழுது தந்தையை நோக்கி திரும்ப வேண்டும் என்று நினைத்தாரோ அப்பொழுதே அவருக்கு மீட்பு கிடைத்தது. ஓடி வந்த மகனை, திரும்பி வந்த மகனை அரவணைக்கின்றார், வாழ்வை திருப்பிக் கொடுக்கின்றார். இதுதான் ஒவ்வொரு பாவிகளுக்கும் கடவுள் இயேசு கொடுக்கக்கூடிய அருளடையாளம். அவரை உற்று நோக்குகிறவர்கள், நான் இயேசுவை திரும்பி பார்ப்பேன், நான் இயேசுவிடம் திரும்பி வருவேன் என்று சொல்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு கொடுக்கிற செய்தி இதுதான். நான் கடவுளை மீண்டும் கண்டுகொள்வேன், நான் மீண்டும் கடவுளுடைய ஆசிரை பெறுவேன் என்ற நோக்கத்தோடு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வதிக்கின்றார். சில ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு இந்து சகோதரர் தன் வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு எந்த பணியும் கொடுக்க மாட்டார். அவர்களை வேண்டுமென்றே அதிகாரத்தில் இருந்த அவர் வேலை வாய்ப்பை கொடுக்காமல் தவிர்த்து விடுவார். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு இதய நோய் வருகிறது. ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனையிலே அவர் சேர்க்கப்படுகிறார். அந்த மருத்துவமனையில் அவர் இருந்த அறையிலே ஒரு பாடுபட்ட சிலுவம் இருக்கிறது. யதார்த்தமாக தன்னுடைய வலியோடு அந்த சிலுவையை பார்க்கின்றார். உற்று பார்த்து கொண்டே இருக்கின்றார். இறுதியில் அந்த சிலுவையுடைய தாக்கம் அவர் இதயத்தை தொடுகிறது. அவர் முழுமையாக நலமடைகின்றார். அவர் சொல்கின்றார், என் வாழ்நாளில் கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காமல் பல தீமைகளை நான் செய்திருக்கின்றேன். ஆனால் இதோ இந்த சிலுவையை நான் உற்று பார்த்த பொழுது மருத்துவரால் குணமாக்க முடியாத இந்த நோய்
குணமடைந்திருக்கிறது. என் வாழ்நாள் முழுவதும் இனிமேல் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று அவர் தீர்மானித்து பல இடங்களுக்கு சென்று இயேசுவை அறிவிக்கின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை உற்று நோக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கக்கூடியது ஆசீர் மட்டுமே. அவர் கொடுக்கக்கூடியது மன்னிப்பு மட்டுமே. அவர் கொடுக்கக்கூடியது மறுவாழ்வு மட்டுமே. ஆம், அவரை உற்று நோக்குவோம். இயேசுவை திரும்பி பார்த்து அவரில் வாழ்வு பெறுவோம். இயேசுவில் வாழ்வதற்கும் இயேசுவாக மாறுவதற்கும் முயற்சி செய்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. அவரை தொடர்ந்து உற்று நோக்குங்கள். அவரை நோக்கி திரும்பி வாருங்கள். நன்றி, வணக்கம். ஜெபிப்போமாக. எங்களை காத்து பராமரிக்கும் தெய்வமே, பாவிகள் நாங்கள் உம்மை தேடி வர வேண்டும் என்று கரம்பிருத்து காத்திருக்கும் அன்பு தந்தையே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் நீர் எங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நாங்கள் உமக்கு தீமைகள் செய்தாலும் உம்மை துன்புறுத்தினாலும் தந்தை உள்ளத்தோடும் தாய் உள்ளத்தோடும் நீர் எங்களை அரவணைக்கின்றேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது ஆசியும் அருளும் இந்த காணொளியை காண்கின்ற ஒவ்வொருவருக்கும், இந்த உலகில் உள்ள உம்மை தேடுகின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. இதை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.